إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அஹ்காமுன் நஃபகாத்தி, செலவு செய்வதின் சட்டத்திட்டங்கள் என்ற ஒரு உயர்ந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்திலே செலவு செய்வதை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவையெல்லாம் சொல்லித்தர வேண்டுமா என்று சொன்னால், இஸ்லாத்துக்குன்னு ஒரு முறை உண்டு, ஒரு வழிபாடு உண்டு, ஒரு ஆன்மீக சிந்தனை உண்டு. உலகத்தில் பிறந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படியும் செலவு செய்து விடலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் செலவு செய்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு மார்க்கம் இல்லை, அவர்களுக்கு இஸ்லாம் இல்லை. ஆனால் முஸ்லீம்களாக நாம் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் ஒரு செய்தியை விடாமல் அனைத்து செய்தியும் மனிதன் வாழ்வுக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அனைத்திலையும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை ரப்பு நமக்கு சட்டத்தை சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்றுதான் செலவு செய்வது. சட்டத்திட்டங்களை பற்றி ரப்பு திருமறை திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது சூரத்துல் இஸ்ரா என்ற அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுவான், வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரடியாக கருமித்தனமாக கஞ்சத்தனமாக இருந்து பணத்தை பொருளாதாரத்தை செலவழிக்காமல் கையில் எல்லாம் இறுக்கி கட்டி கொண்டு இருக்கக்கூடாது என்ற கருத்தில், இந்த அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தஜஅல் யதக, உன் கையை ஆக்கிறாத மக்லூலத்தன் கட்டப்பட்டதாக இலா உனுகிக கழுத்தில். ஆனால் கருத்தர்த்தம் என்ன? கஞ்சத்தனம், கருமித்தனம், செலவழிக்கிறதே கிடையாது. அப்படி சேர்த்து வச்சு தனக்கும் பிரயோஜனம் இல்லை, தன் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அப்படியே போட்டு போயிடும், கபூர்லேயும் கொண்டு வைக்க முடியாது. இப்படி செய்திராத என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆர்டர் நமக்கு போடுகிறான். ஒலா தபுசுத்துஹா, அதுபோல குல்லல் பஸ்தி, ஒரடியாகவும் மொத்தமாகவும் செலவு செஞ்சிடாத, ஒரடியாகவும் மொத்தமாகவும் செலவு செஞ்சிடாது என்று அல்லாஹ் சட்டத்தை குர்ஆனில் சொல்லித்தரான். அப்படி செலவு செய்தால், மொத்தமாக செலவு செய்தால், ஃபதக்உத, நீ உட்கார்ந்து விடுவாய், மலூமன், இழிவுக்குரியவனாக, மஹ்சூரன், வறுமை உள்ளவனாக ஆகிடுவாய். மொத்தமாக இன்னைக்கு இருக்க செலவழிக்கணும், நாளைக்கு இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன என்று செய்யக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. அதனால் அருமையான சகோதரர்களை, செலவழிக்கிறதுலாம் நம்ம இஷ்டம்லோ, நாம் சம்பாதிக்கிற நாம் செலவழிக்கிறோம் என்று இந்த மார்க்கத்தில் உட்கார்ந்து சொல்ல முடியாது. செலவழிப்பதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிமுறை வழக்க வழிபாடாக சொல்லித்தரான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள்.
உதாரணமாக இஸ்ராஃப் என்று சொல்லுவோம், வீண் விரயம். உடையிலே வீண் விரயம் செய்யலாம். ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் தேவைப்படுதுன்னு சொன்னால் அவ்வளோ தொலைக்கு தான் ஆடை இருக்க வேண்டும். அதிகமாக ஒரு ஜவுளிக்கடமாக வைப்பது இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மார்க்க விரும்பவில்லை. அதுபோல் உணவில் இஸ்ராஃப், வீண் விரயம் செய்வதை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்காது. இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது, இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது, உம்மத்தன் வசத்தா என்று சொல்லி காட்டுது. நமக்கு மறுபெயர் என்னென்ன? நடுநிலை சமுதாயம். எல்லாவற்றிலையும் நடுநிலையாக நடந்து கொள்ளணும் என்றுதான் மார்க்க நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்வான், வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வசத்தா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த சமுதாயத்தை நடுத்தரமாக, எதுலேயுமே அப்படியும் கீழே ஒரடியாக போயிடாமல் மேலேயும் போயிடாமல் அப்படி ஆக்கி வைத்திருக்கோம் என்று நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்பவும் இறுக்கியும் பிடிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நடுநிலையோடு நாம் செலவு செய்ய வேண்டும் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஒரடியாக நாம் அள்ளிவாரி நன்மையின் காரியத்துக்கு கொடுத்தாலும் கூட மார்க்க விரும்பலை. நன்மையான காரியம்தான், அல்லாஹ்வுடைய பாதையை தான் செலவழிக்கிறீங்க, ஏழை எளியவருக்கு தான் செலவழிக்கிறீங்க, தர்மமாக தான் செலவழிக்கிறீங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நம்ம சம்பாதிச்ச ஃபுல்லாக அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளவில்லை, மார்க்கம் ஒப்புக்கொள்ளவில்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச செய்தி தான், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யார்? அதாவது சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவராக வருகிறார். அவர் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹஜ்ஜத்துல் விதாயிலே பெருமானார் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு கொண்டக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்கிறதுக்காண்டி போகிறாங்க. இது முஸ்லீம் ஷரீஃபில் வருது, புகாரில் வருது. அப்பொழுது அந்த நோய்வாயில் அதிகமாக இருந்து பக்தி உள்ள சஹாபி, இறைவன் மீது அன்புள்ள சஹாபி, எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய சஹாபி, அவர் நினைக்கிறார், நமக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறது, சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது, அதிகமான சொத்து இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த நோயில் உட்கார்ந்து கதறி ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்கிறார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறேன், எந்த நேரத்திலையும் போயிடலாம் என்ற கருத்தில் சொல்லி காட்டுகிறார். என்னுடைய சொத்தில் 3/2 பங்கை தானம் தர்மம் செய்ய போகிறேன், சதகா கொடுக்க போகிறேன். 3/2 ஒரு பங்கு தான் என் பிள்ளைக்கு இருக்கட்டும், ஒரு மகள் தானே அப்படின்னு சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாங்கிறாங்க. நன்மையான காரியம் செய்ய போகிறார், தானம் தர்மம் செய்ய போகிறார், வேண்டாங்கிறாங்க. அவன் பாதியாவது கொடுத்துட்றாங்கிறாங்க. ஃபஸ்ட் சத்துருனா நிஸ்பு, பாதியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் சொத்தில் பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் கண்மணி ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டாங்கிறாங்க. கொடுக்கறது நல்ல வழிக்கு, பெருமானார் தடுக்கிறாங்க. கொடுக்கறது ஃபீ சபீலில்லாஹ், பெருமானார் தடுக்கிறாங்க. கொடுக்கறது சதகா, பெருமானார் தடுக்கிறாங்க. செய்ய வேண்டாம். கடைசி அந்த சஹாபி சொல்கிறாங்க, 3/1 கொடுக்குறேன், 2 என் பிள்ளைக்கு இருக்கட்டும், பொம்பளை குழந்தை அப்படின்னு சொன்னோடனே பெருமானார் சொல்கிறாங்க, அஸ்துலச கசீரன், 3/1 கூட அதிகம்தான், போயிட்டு போகுது மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க, அந்ததா வரசத்தக்க அகனியாக, உங்கள் குழந்தை செல்வங்களை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் பிள்ளையை பணக்காரர்களாக செல்வந்தராக விட்டுவிட்டு மரணிப்பது தான் சால சிறந்தது, ஹைரன் சிறந்ததாக இருக்கிறது. மீனான் ததரவும் ஆழத்தன், வறுமை உள்ளவர்களாக, ஏழையாக, பிறரை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, பிறரிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக ஆக்காமல் போங்க செல்வந்தர்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தக்கஃப் நாஸ், ஜனங்களை போய் அங்கே எனக்கு தெரியா அப்படின்னு கேட்பது இருக்கிறது, அது விரும்பவில்லை. நான் பொருளாதாரம் உள்ளவர்கள், செல்வந்தர உள்ளவர்கள் அடுத்த சந்ததிகளையும் நல்ல நிலையில் வைத்துவிட்டு போவதுதான் மார்க்க அனுமதிப்பதாக ஒப்பற்ற தலைவர் உலக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அருமையான சகோதரர்களே, அதனால் நம்ம அள்ளி வாரி கொடுக்க சொல்லல. மார்க்கம் நமக்கு 2.5% தானங்க ஸகாத் சொல்லப்பட்டிருக்கு, அது கூட நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனால் மார்க்கம் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கின்றது என்ற செய்தியை பார்க்குறோம். இது ஒரடியாக செலவழிக்கக்கூடாது என்பதற்கு. ஆனால் ஒரடியாக கருமித்தனமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வருவது சிலர்கள், அல்லாஹ் நாடியர்களை தவிர நல்ல ரப்புல் ஆலமீன் கொடுத்தவர்கள் சிலர்கள் நல்ல மாதிரி செலவழிக்கிறாங்க. ஆனால் சிலர்கள் எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாஞ்சு தான். இங்கே வந்திருக்க நோக்கம் எல்லோரும் என்ன, நம்ம கோயத்துக்கு வந்த நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்வாதாரம் நல்லா செழிப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நாமும் இருக்கணும், நம்ம குடும்பத்தாரும் இருக்கணும், நம்மளை சார்ந்தவனும் இருக்கணும். இதை தவிர ஒரு நோக்கம் இருக்க முடியாது. ஆனால் செல்வம் எவ்வளோ தான் கிடைச்சாலும் சரி தான், நான் சேர்த்துட்டு வைத்துட்டு போவேன், எதையுமே குடும்பத்தாருக்கும் செலவழிக்க மாட்டேன், என்னை சார்ந்தவருக்கும் செலவழிக்க மாட்டேன், என் பிள்ளைக்கும் செலவழிக்க மாட்டேன், என் மனைவிக்கும் செலவழிக்க மாட்டேன்னு சொன்னால்
நபிகளா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறார்கள் இந்த மாதிரி ஆட்களை. இப்படியும் சிலர்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள் அப்படியும் இருந்தார்கள், இப்படியும் இருந்தார்கள். உடைவள்ளலாக அள்ளிவாரி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் தடுத்தவர்கள் இருந்தார்கள், கொடுக்காமல் இருந்தவர்களை பார்த்து கண்டித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்துக்கே கொடுக்காம இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும், அது பல்வேறு ஹதீஸில் வருது, புகாரி முஸ்லீமில் வருகிறது ஒரு செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், ஹிந்து என்ற பெண்மணி, அவருடைய கணவர் அபூ சுஃபியான் இருக்கிறாரு. மிக 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 எத்தனை மிகவும் போட்டுக்கலாம், கருமித்தனம் உள்ளவர், ரொம்ப கஞ்சத்தனம் உள்ளவர். ஆனால் ஹிந்து ஒரு கட்டத்தில் பொறுமை தாங்க முடியாமல் ரசூலாட்ட வராங்க. ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இன்ன அபூ சுஃபியான் இருக்கிறதே என் கணவர், என்னுடைய கணவர், ரஜுலுன் ஷஹீவுன், மிக மிக மோசமான கருமித்தனம் உள்ளவர். அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்காது கர்மிகளை கண்டால் அல்லாஹ் சொல்கிறோம், அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுக்கு விரோதமானவர்கள், தூரமானவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை விட்டும். ஆனால் என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் ரொம்பவும் கர்மி உள்ளாக இருக்கிறார். லா யுக்னி மா யுக்ஃபினி வ வலதி, எனக்கும் நஃபகா கிஸ்வத்து படிவிட தர்றது இல்லை போதுமான அளவுக்கு, என் குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு படிவிட தர்றதே இல்லை, பொருளாதாரம் தரதில்லை, நாங்கள் எப்படி வாழ முடியும்? ஆனால் நான் ஒன்றே ஒன்று செய்கிறேன், இல்லா மாஹத்து மின் மாலிஹி ஓலா யாலம், அவருக்கு தெரியாமல் அவருடைய பாக்கெட் மணியிலேருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய திருத்தூதரை வேறு என்ன செய்கிறது? ஆனால் இப்போ உள்ள ஆள் நம்ம எண்ணி வச்சுட்டு போவோம், அவர் அப்படி இப்படி வச்சுட்டு போவாங்க, அந்த காலத்தில் அப்படி தானே இருக்கும், எண்ணி வச்சா பெரிய பிரச்சனையாகிடும். ஆனால் எடுத்துக்கொள்கிறேன், அவருக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஃபத்வா என்ன, தீர்ப்பு என்ன, மார்க்கம் என்ன சொல்கிறேன் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபகால ஹுதி மா யக்ஃபீகி ஓ வலதிகி பில் மஅரூஃபி, நல்ல காரியத்துக்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி, உடைக்காக வேண்டி, நன்மையான காரியத்துக்காக வேண்டி உனக்கும் உன் குழந்தைக்கும் எவ்வளோ போதுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு அதாவது பிடிங்கி எடுக்க சொல்கிறாங்க, வழி இல்லை, அவருக்கு தெரியாமனா எடுத்து ஆக வேண்டும். ஏன்னா நஃபகா கிஸ்வத்து என்று சொன்னால் படி உடை கொடுக்கிறது ஆடைகள் கொடுக்கிறது உணவு கொடுக்கிறது கணவன் மீது கடமை, பிள்ளைக்கும் மனைவிக்கும். இந்த செய்தியை பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வளரக்கூடிய காரணம் போதுமானது கொடுக்கறது இல்லை. நான் தந்து தான் போதுமே. இன்னும் சொல்ல போனால் மனைவி சமமாக நமக்கு வேலை பார்த்தாலும் கூட, நான் 1000 தினார் எடுக்கிறேன், என் மனைவி 2000 தினார் குவைத்தில் எடுக்கிறாங்க, எடுக்க முடியும் குவைத்தில், அப்படி இருந்தாலும் கூட நான் தான் கொடுக்கணும். மார்க்கு அப்படி தான், நீ கேட்க முடியாது, நீ வேலைக்கு போகிறாய. ஆனால் நம்ம என்ன செய்யணும், மனிதனின் அடிப்படையில், ஒரு மனிதாபின் அடிப்படையில் ஒரு ஆள் வீட்டு வாடகை கொடுத்தா தான் ஒரு ஆள் படிக்க வைக்க முடியும், 2 குடும்பத்துக்கு பணம், இது நம்ம ஒப்பந்தம், திருப்தி அடைகிறோம். ஆனால் மார்க்க சட்டம் என்ன சொல்லுது என்பதைத்தான் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டும் என்பதை நபிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார். அதனால் குழந்தைகளுக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி சம்பாதிக்கிறோம், வாழ்கிறோம், கொஞ்ச காலம் கொடுத்தக்கூடிய எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்துக்கு செலவழிக்கிறோமே, அதன் நன்மையை அதிகமாக நமக்கு தரும். அனாதைகளுக்கு கொடுக்கறதை விட, ஏழைகளுக்கு கொடுக்கறதை விட, இதுபோல் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கறதை விட குடும்பத்துக்கு செய்யக்கூடிய அந்த காரியம் இருக்கிறதே, அதுதான் நன்மை ஈட்டி தரும். நான் சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இமாம் புகாரி கொண்டு வருகிறார். என்னன்னு சொல்கிறேன்னா, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, தீனாரும் அன்ஃபக்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு தீனார் செலவழிக்கிறோம். தீனார்னு சொன்னோன்னா தங்க காசு, அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் தங்க காசு, தங்க நாணயம் இருந்தது. ஒரு தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையில் தங்க காசை செலவழிக்கிறார், அவருக்கு நன்மை உண்டு. ஓ தீனாரும் அன்ஃபக்து ஃபீ ரகபத்தின், அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஒரு தங்க காசை, பொற்காசை ஒரு மனிதர் ஒரு தீனாரை செலவழிக்கிறார். அந்த காலத்தில் அடிமை இருந்தது, இப்போ உலகத்தில் அடிமை என்பதே கிடையாது, ரசூலுல்லாஹ் ஒழிச்சிட்டு போயிட்டாங்க. வேலைக்காரெல்லாம் அடிமை நினச்சிடக்கூடாது. ஓ தீனாருன் தசத்தக்த அன்ஃபக்தஹு அலா மிஸ்கீனின், ஒருவர் மிஸ்கீனுக்கு ஒரு தங்க காசை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் கால தங்க காசை கொடுக்கிறார். இவ்வளவுக்கு நன்மை உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ், ஓ தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உன் குடும்பத்துக்கு ஒரு தீனார் செலவழிக்கிறாய், ஆலமுஹா அஜரன், நீ கொடுத்த எல்லாவற்றை விட மிஸ்கீனுக்கு கொடுத்தாய், அதுபோல அடிமையை விடுதலை செய்வதற்கு கொடுத்தாய், ஃபீ சபீலில்லாஹ் கொடுத்தாய், இவைகளை விட அதிகமாக 100க்கு 100 நன்மை ஈட்டி தரக்கூடிய நலவான காரியம் உன் குடும்பத்துக்கு செலவழிச்சாயே, அதுதான் அல்லாஹ் இடத்துல மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது செலவழிக்கும் போது கூட அல்லாஹ்வுடைய திருப்திக்கான செலவழிக்கணுமா, மனைவி மக்கள் பாராட்ட வேண்டும், மனைவியுடைய சந்தோஷம் கிடைக்க வேண்டும்,
மனைவியுடைய ரிலா கிடைக்க வேணும், மனைவியுடைய திருப்தி கிடைக்க வேணும், மனைவி புகழ் பாட வேண்டும் என்று இல்லாமல் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் தர சொன்னாமா நான் தர்றேன் என்று அடிப்படை செய்தால் அது கூட இபாதத்தாகிறது. ஆதத்து கூட இபாதத்தாக்க, ஆதத்துனா பழக்க வழக்கம். அரபியில் ஆதத்து என்று சொன்னால் பழக்க வழக்கத்தை கூட நம் இபாதத்தை ஆக்க முடியும். அது ஒரு முஸ்லீமுக்கு மட்டும்தான் கிடைக்கும், ஒரு ஈமான்தாரிக்கு மட்டும்தான் கிடைக்கும், ஒரு முவஹித் தௌஹீத்வாதிக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள்? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், இன்னல் முஸ்லிம, நிச்சயமாக ஒரு முஸ்லிம், இதா அன்ஃபக அலா அஹ்லி, தான் குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், நஃபகத்தன் படிவுடை செலவழிக்கிறார், ஓஹுவ யஹ்தசிபுஹா, இந்த யஹ்தசிபுஹா எல்லா இடத்துலையும் வரும். ரமலானில் பேசக்கூடிய நேரத்தில் ஈமானன் யஹ்திசாபன், ஈமானோடு யார் நோன்பு வைக்கிறாரோ, ஈமானோடு நின்று எஹ்திசாபோடு யார் நின்று வணங்குகிறாரோ, அப்படி மடக்கி வரும். அதுபோல் எஹ்திசாபோடு லைலத்துல் கத்ரில் யார் தொழுகிறாரோ, அதே எஹ்திசாபை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே வார்த்தை, யார் நன்மையை நாடி குடும்பத்தை செலவழிக்கிறாரோ ஒவ்வொரு சதகா, அது சதகா ஆகிடும். கரும்பு திங்கிறது கூலியாக கேட்போம், மனைவி கொடுக்கிறது கட்டாய கடமை, வாஜிப் என்று சொல்கிறார்கள். மக்களுக்கு கொடுக்கிறது வாஜிப் என்று சொல்கிறார்கள். அவர் சம்பாதிக்கும் வரை, மக்கள் சம்பாதிக்கும் வரை கொடுப்பது வாஜிப் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதையே நீங்கள் நியத்தை மாற்றி வைத்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு நன்மையாக்குறான். ஆனால் அதே சமயத்தில் மனைவி மக்களுக்கு செலவழிப்பது கடமை, ஆனால் யாராவது கொடுக்காமல் கருமித்தனம் பண்ணால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவத்தை எழுகிறான், அவர் என்ன நன்மை செய்தாலும் கூட என்பதை பார்க்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதனால் எப்படினாலும் சம்பாத்தியம் பண்ணிடலாமா, ஹராம் ஹலால் பார்க்காம சம்பாத்தியம் பண்ணலாமா? இன்னைக்கு அல்லாஹ் தாலா நிரப்பமாக வைத்திருக்கிறவர்கள் தான் வட்டிக்கு எடுக்கிறார்கள். வட்டி கொடுக்கிறார்கள் மட்டுமில்லை, நிரப்பமாக செழிப்பாக செல்வாக்காக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வளத்தில் வைத்த மனிதர்கள் தான் வட்டிக்கு எடுக்கிறாங்க. காரணம் என்ன? இப்போ இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்கை எப்படியா வாங்கி ஆகணும், மெயின் ரோட்டில் இருக்குது. நாளைக்கு மெயின் ரோடு நமக்கு நரகம் தான், அல்லாஹ் காப்பாற்றணும். லோனுக்கு எடுத்து அதாவது வீடு இருக்குங்க, வாசல் இருக்குங்க, தோப்பு இருக்குங்க, துறவம் இருக்குங்க, நகை இருக்குங்க, கார் இருக்குங்க. ஆனால் இந்த சொத்தை வாங்குறமே நரகத்தின் கொல்லிக்கட்டே வாங்க போகிறோம். நீங்கள் லோனுக்கு எடுக்கிறீங்க, லோனுக்கு எடுக்கக்கூடிய நேரத்தில் வட்டி விழுது. உங்கள் லட்சியம் என்ன? இதை நான் வாங்கி வச்சுப்போம், நாளைக்கு செத்ததுக்கு பின்னால் இது ஏன் சொத்து, அது ஏன் சொத்து, இது ஏன் சொத்து, இது ஏன் சொத்து, இது ஏன் சொத்து சொல்லணும். ஆனால் ஹராமலால் பேணுறதில்லை. எத்தனையோ பணக்காரர்கள் ஏழைகள் எடுப்பதே தவறு தான், அவர்கள் உயிர் வாழ்வதற்கான எடுத்துன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எவ்வளோ பெரிய ஹராம செய்கிறோம்? ஹஜ்ஜி செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், குர்ஆனை ஓதுறோம், எல்லாமே செய்கிறோம், தௌஹீதில் இருக்கோம். கூடால இது சொல்லிக்கிட்டேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ், விஷம் கலந்துருது. எனவே அருமையான சகோதரர்களே, அதுதான் பெருமானார் சொல்கிறார், மின்னைன இக்கு தெசபா, நீ எப்படி சம்பாதிச்ச முதல்ல அதை பாரு. எல்லாம் ஹலாலான ரூட்டில் வந்ததா, ஹராமான ரூட்டில் வந்ததா? இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிகள், குவைத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், அல்லாஹ் பாதுகாக்கணும், சில தவறுகள் செய்ததுனால நல்ல ஆயில் கம்பெனி, சில தவறுகள் செய்ததுனால, ஒரே ஒரு தவறு செய்ததுனால வேலையை விட்டே தூக்குறாங்க. காரணம் என்ன? ஹராமான இது செய்யாத காரியத்தை செய்து கொடுத்து, அதுக்கு நான் போகாத காரியத்தை நான் போகாத ஊருக்கு வழி சொன்ன மாதிரி அது நான் இப்படி பயணம் செய்ததுனால பார்த்து ஒரு நாள் ஒரு தவறு நடந்தது, மொத்த வாழ்க்கையும் அப்படி புரட்டி போட்டுட்டு. இது மனிதர்கள் தண்டிக்கிறார்கள், ரப்பு தண்டிப்பான் இல்லையா? மின்னைன இக்கு தசபா, எப்படி சம்பாதிச்சாய், ஒஃபீமா அன்ஃபகோ, எப்படி செலவழிச்சாய் என்று சொல்லாமல் நாளை மறுமையிலே பாதங்கள் நகலாது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பல்வேறு தடவை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஜும்மால மட்டும் புதுசாக நான் சொல்லலை. எனவே அருமையான சகோதரர்களே, செலவழிப்பது நல்ல வழியாக இருக்கணும். அதே சமயத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா நல்ல வசதி வாய்ப்பு தரும்போது நல்லா அணிவிக்கணும், நல்ல ஆடை அணிவிக்கலாம், நல்ல உடையை அணிவிக்கலாம், நல்ல வகையான நறுமணங்களை பூசலாம். அதுபோல் வைடூரியம் கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தாலும் தான் ரத்தன கற்கள், ஜம் கற்கள் எல்லாம் நினைச்சலாம், அணிவிக்கலாம். ஆனால் பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. அல்லாஹ் இடத்துல நம்ம செழிப்பை காட்டலாம், மகிழ்ச்சியை காட்டலாம், அழகை காட்டலாம். ஏன்னா இன்னல்லாஹ் தஆலா ஜமீல், அல்லாஹ் ஜமீல், அழகானவன், யுஹிப்புல் ஜமால், ஜமாலே விரும்புகிறான், அழகை விரும்புகிறான் என்று பெருமானார் சொல்லி காட்டுவார். ஆனால் அல்லாஹு அக்பர், சிலர்கள் நல்ல எதுக்கு வாழ்கிறோம், ஏன் பிறந்தோம் என்னன்னே தெரியாது, தத்துவமே தெரியல, தாற்பயம் பணம் 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 பணம். அந்த பணம் யாருக்கு? அல்லாஹ் தந்திருக்கும் போது செழிப்பாக வாழ்ந்தா என்ன? சரி, நம்ம என்ன கொஞ்ச கால வாழ்க்கை,
ஆனால் நமக்கே நாம் நல்லதை உடுத்தாமல், நல்லதை உண்ணாமல், நல்லதை அணிவிக்காமல் போகிறதுல அர்த்தமற்ற வாழ்க்கை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவன் நம்ம சம்பாதிச்சா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா செலவழிக்கணும், நல்லா செய்யணும். அது வீண் விரையும் தான் கூடாது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்கிறார்கள், இப்தா பி நஃப்ஸிக, சம்பாத்தியம் வருதா உனக்கு முதல்ல உனக்கு நீ செலவழி. நல்ல ஆடைகளை போடு, இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, நல்ல வாகனத்தை வாங்கிக்க, நல்ல வீடு கட்டிக்க, நல்ல மாதிரி உணவை சாப்பிடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்தா பி நஃப்ஸிக, முதல்ல உனக்கு நீ செய். ஃபதஸத்தக அலைஹா, எனவே அதற்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், சதகா கொடுக்கணும். நமக்கு செய்கிறதையே இஸ்லாம் நமக்கு நன்மையாக சொல்லி காட்டுகிறது. அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், நமக்கு செலவழிச்சா தான் மனைவி கொடுக்கவே வரும் மனசு, நானே எப்படி இருக்கணும் உனக்கு என்னன்னு வரும். அதற்கு பிறகு என்ன செய்யணும், இருக்கக்கூடிய காசுகளை பொலி அகிலிக்க, மனைவி மக்களுக்கு அள்ளிவாரி கொடுக்க வேண்டும். ஃபைன்ன ஃபதுலான் அகலிக்க செய்யும், மனைவி மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் நிரப்பமாக இருக்கா, ஃபொலி கதா கராபத்திக்க, இனப்பந்துகள் இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க, வாப்பா வழியில் இருப்பாங்க, உம்மா வழியில் இருப்பாங்க, அவங்கள பார்த்து கவனிக்கணும். கஷ்டப்படுறாங்களா, அல்லாஹ் தந்திருக்கான், நம்மின் மூலமாக கொடுப்பது பெரிய ஏற்றமாக இருக்கிறது. பெருமானார் சொல்வார்கள், அல் எதுல் உலியா, உயர்ந்த கரம் இருக்கிறது, ஹைருன் சிறந்ததாக இருக்கிறது, மினல் எதி சுஃபுலா, தாழ்ந்த கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்தது வாங்கும் கரத்தை விட என்று பெருமானார் சொன்னார்கள். அல்ல நம்ம கையில் தந்திருக்கான், நம்ம குடும்பம் வட்டாரம் எத்தனை, நீங்கள் இங்கே அந்நியாருக்கெல்லாம் நினைக்கலாம் அவனுக்கு என்ன கொடுக்கறது, நான் வெயில்லையும் நான் கடுமையான வெப்பத்திலையும் கடுமையான குளிரையும் சம்பாதிச்சது வேறு ஆள் கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என் குடும்பம், என்னை சுற்றி உள்ளவர்கள், மாமா மச்சார்கள், தாய் வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள், அவங்கள கை தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி காட்டுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தத்துவமாக, முதல்ல உனக்கு நீ செலவழித்தா தான் மனைவி மக்களுக்கு செலவழிக்க மனசு வரும், மனைவி மக்களுக்கு செலவழித்தா தான் குடும்ப உறவினர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசு வரும் என்ற செய்தியை சொல்லி காட்டுறாங்க. ஆணுக்கு ஆண்மகன் ஆண்மை என்ற பெயரையே இஸ்லாம் சொல்லி காட்டு தெரியுமா. ஆண்கள் தான் குடும்பத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்கு தத்துவம் என்ன சொல்லி காட்டு தெரியுமா. அர்ரிஜால், அல்லாஹ் குர்ஆன் சூரத்து நிசால சொல்வான், அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, மக்கள் பெண்களை மனைவிமார்களை நம்ம மக்களை நம்ம நிர்வாகம் செய்து யார் தான், குடும்பத்தினுடைய தலைவர் தான், தந்தை தான், ஆண்மகன் தான் என்று சொல்லி காட்டுது. ஆனால் எதற்காக காரணம் அல்லாஹ் சொல்கிறான், எதற்காக ஒபிமா அன்ஃபகும் அம்வாலியும், நீங்கள் செலவழிப்பதனால, மனைவி மக்களுக்கு நீங்கள் செலவு செய்தனால தான் நீங்கள் சிறந்தவங்க, நீங்கள் தான் குடும்ப தலைவர்கள், அவர்கள் உங்கள்கிட்ட சாப்பிட்றாங்க என்ற காரணத்தை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருத்தி காட்டினான் என்ற செய்தியை பார்க்குறோம். எனவே அருமையான சகோதரர்களை, குடும்பத்துக்கு செலவழிக்க கூடும் வணக்க வழிபாடாக ஆக்கணும். எப்போ சொன்னா மோசத்துக்காக வேண்டி, நான் பார் அந்த குடும்பம் எப்படி வாழுது பாரு, நான் எப்படி வாழ்கிறேன் பார், ஜேன் என்று கொடி போட்டு வாழ்கிறேன், அப்படி இல்லாமல் அல்லாஹ் தந்தான் குடும்பத்துக்காக வேண்டி கொடுக்குறோம் என்று எந்த விதமான மோசதி இல்லாமல் பிறர் மெச்சுவதற்கு இல்லாமல் செய்தால் அதை கூட ரப்புல் ஆலமீன் இபாதத்தை ஆக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால், இன்னக்க லன் துன்ஃபிக நஃபகத்தன், பெருமானார் சொன்னார்கள் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உன் மனைவி மக்களுக்கு செலவழிக்கிறாய், தபுதகீ பிஹா வஜஹ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செலவழிக்கிறாய், இல்லா உஜிர்த அலைஹா, அதன் மீது அல்லாஹ் உனக்கு கூலியை தருகிறான், நன்மையை தருகிறான், சவாபை தருகிறான். ஹத்தா மா தஜாலு ஃபீ ஃபமி இம்ராத்திக, ஒரு கவலம் உணவை என் மனைவிக்கு ஊட்டுறோம், என் பிள்ளைக்கு கொடுத்தாலே தான் அல்லாஹ் தஆலா அதில் நன்மையை நிறைய தரான். எப்படி ஜும்மா தொழுதா நன்மை கிடைக்கிறதோ, எப்படி குர்ஆன் ஓதினா நன்மை கிடைக்கிறதோ, தொழுதா நன்மை கிடைக்கிறதோ, அதுபோல நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பேசுவான், லின்ஃபிகு து ஸஅதி மின் ஸஅதி, குர்ஆன் ஓதுவதற்கு மட்டுமே அல்லங்க, குர்ஆன் சிந்திப்பதற்கு மட்டுமே அல்லங்க, குர்ஆன் நம் உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் செயலாற்றுவது, குர்ஆனை தாரக மந்திரமாக வெறும் பிரார்த்தனை மாதிரி நினைத்துட்டு ஓதுறனாலையும் பெரும் சுலபமாக நினைத்து ஓதுறனாலையும் அதனால் நமக்கு ஒன்றுமே புரியலைங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லின்ஃபிகு து ஸஅதி மின் ஸஅதிஹி, வசதி உள்ளவங்க அள்ளி வாரி குடும்பத்துக்கு நல்ல மாதிரி தாராளமாக செலவழிக்கணும். லின்ஃபிகு து ஸஅதி மின் ஸஅதி, சம்பாத்தியம் அதிகமாக இருக்குதா, அல்லாஹ் தந்துக்கிட்டே இருக்கான், அதாவது இறக்க வந்துக்கிட்டே இருக்கு கிணறு என்ற அடிப்படையில் கணக்கு பார்க்காம வழக்கு பார்க்காம தான் குடும்பத்துக்கு தான் செலவழிக்கீங்க. லின்ஃபிகு து ஸஅதி மின் ஸஅதி, வசதி உள்ளவர்கள் அள்ளி வாரி குடும்பத்துக்கு கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே சமயத்தில் அல்லாஹ் சொல்வான், அருமையான சொல்லுவாங்க அல்லாஹ், ஒமன் குதிர அலை ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு ஆள் 2000 வாங்குறாரு, ஒரு ஆள் 1000 வாங்குறாரு, ஒரு ஆள் 500 வாங்குவார், ஒரு 250 வாங்குவார், அவங்கவுங்க வசதிக்கு தக்கவாறு என்ன செய்யட்டும்
தான் குடும்பத்துக்கு செலவழிக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததை செலவழிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த செலவழிக்கக்கூடிய தன்மை எப்பவும் பறக்கத்து வரும் தெரியுமா? என்ன முதல் கோணல் முற்றிலும் கோணல் தமிழில் சொல்லி வச்சுருக்கான். ஆனால் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் திருமண நேரத்தில் ஆரம்பிச்சிருது. அவ்மே என்ன செய்கிறோம், பெண் வீட்டார் இடத்துல கையேந்து ஆரம்பிச்சிடும், கடைசி வரைக்கும் அது கையேந்திரமாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து நிசால சொல்கிறான், வாத்துன் நிசா சதகாத்தின் நிஹலா, நீங்கள் எந்த பெண்களை திருமணம் செய்ய போகிறீங்களோ அந்த அந்த பெண்களுக்கு மணக்குடைகளை கொடுப்பது நிஹலா என்று சொன்னால் வாஜிபு என்று எல்லாரும் சொல்லி காட்டினார்கள். நிஹலா என்று சொன்னால் ஃபரது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அங்கேயே அடி விழுந்துறதுல கடைசி வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. எப்போ கையேந்தி வாங்கிட்டு வந்துட்டோமோ அப்பொழுது பிரச்சனை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வாத்தைத்து இஹ்தாவுன்ன கிந்தாரா, குவியல் குவியலாக அந்த பெண்களுக்கு நீங்கள் மணக்குடையை கொடுத்தாலும் கூட ஃபலா தஹுது மின்ஹு ஷையா, எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அங்கேயே நம்ம என்ன செஞ்சிடறோம், பிரச்சனையை உருவாக்குறோமா, கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னு சொல்லனா, மனைவி மக்களுக்கு நாம் செலவழிப்பது கடமை. இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுது, எந்த மார்க்கமும் இப்படி இல்லை, எந்த மதங்களும் இப்படி இல்லை. நீ திருமணம் செய்யும் பொழுது அவளுக்கு மனக்கொடைகளை அள்ளிவாரி கொடுக்கணும்னு சொல்லுது. நம்மளால் என்ன வச்சாங்க, நம்ம அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னு சொன்னால் சடங்கு சம்பிரதாயத்துக்காண்டி 101 வச்சாங்க. நம்மெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள்லாம் காலத்தில் 101 வச்சுருந்தாங்க. வாங்கிறது கோடி, 101 வந்து என்னது, இது வட்டிக்கு எழுதின கதையை தான் இருக்குது. அதை எழுதி தஃப்தரில் எழுதி அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வச்சாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எதையுமே வாங்காமல் நாம் மனமுகுந்து அள்ளிவாரி கொடுக்க வேண்டும்னு சொல்லி காட்டுது இஸ்லாம். குர்ஆன் சொல்லி காட்டுது. அந்த குர்ஆனை மதிக்கலை. அந்த குர்ஆன் ஹத்தம் ஃபாத்தியா ஓதுவதற்காக வேண்டியும் ரமதானிலே குர்ஆனை முடிப்பதற்காக வேண்டியும் ஏனைய காலத்தில் பரக்கத்துக்காக வேண்டி ஓதான, அது சட்ட நூலாக பார்க்கல, அதை திட்ட நூலாக பார்க்கல. எனவே அருமையான சகோதரர்களே, அங்கே குளறுபடி ஏற்படுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில ஊரில், அதாவது முதல் கல்யாணம் வச்சு இவர் சிறப்பாக 2 பேரும் தான் அனுபவிச்சிருப்பாங்க இன்பத்தை. முதல் குழந்தைய பேர்காலம் யார் பார்க்கணுமா, பொண்ணு வீட்டில் சேர்ந்தவங்க. எவ்வளோ சேப்பாளாக இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மோசம். குர்ஆனை எந்த அளவுக்கு நம்ம பின்தள்ளி இருக்கோம். குர்ஆனுக்கு எதிரி நாம தான். மோடியோ அமித்ஷாவோ படுக்கையில் கிடக்கிற அத்வானியோ அல்ல, நாம தான். குர்ஆனுக்கு எதிரி முதல்ல நாம தான். ஆனால் நம்ம அவன் எவனாவது சொன்னால் தூக்கிட்டு நம்ம வந்து கொடி பிடிக்கும். எனவே இந்த வசனம் நிஹலா என்று வாஜிப் என்று சொல்லிக்கிறது, நம்ம அதை மதிக்கிறதே இல்லை என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சட்டத்தை நபிகளார் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தந்திருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை விஷயத்தில் கூட நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்னு சொன்னாங்க. எப்படின்னா, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் சொல்கிறார், ஆத்தானி அபி அத்யா, என் தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பை தந்தார். ஃபகாலத் அம்ரா, என்னுடைய உம்மா என்ன செய்தார் என்று சொன்னால், லா அரல்லா ஹத்தா துஷீத ரசூல்லா, இந்த குழந்தைக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அன்பளிப்பாக, இதை நான் புரிந்து கொள்ள மாட்டேன். நபிகளார் இடத்துல போகணும், நபிகளார் இது சாட்சியாக வைக்கணும், நபிகளார் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கணவர் நல்ல கணவர். ஃபாத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாட்ட வந்தார். ஃபகால சொன்னார், இனி ஆத்தைத்து இப்னி, என் மகனுக்கு என்ன செஞ்சேன், ஒரு அன்பளிப்பை கொடுத்தேன். மின் அம்ரா, என்னுடைய மனைவி அத்தியத்தனை அந்த அன்பளிப்பை கொடுத்த நேரத்தில் அமரத்தன் எனக்கு கட்டளையிட்டால் அன் உஷீதக்க யார் ரசூலல்லாஹ், உங்களை சாட்சியாக்கி வைக்க தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது அப்படி செய்யக்கூடாதுன்றாங்க. கால ஆத்தைத்த சாயிரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அப்படியா, அப்போ இந்த குழந்தை கொடுத்தீங்க, ஏனைய குழந்தைகள் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னால் அது செய்கிறது அநியாயம், அது கூடாது, அப்படி செய்யாதீங்க என்று சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுக்கு குழந்தைகளுக்கு மத்தியில் நீதமாக நேர்மையாக நடங்க. மனிதன் மரணித்த பிறகு தான், மண்டையை போட்ட பிறகு தான் வாரிசுரிமையே வரும். உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்குன்னா சமமாக கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. குர்ஆன் எங்கேயும் தடையே இல்லை. வாரிசுரிமை பேசக்கூடிய நேரத்தில் தான் வாரிசுரிமை எப்போ வரும், ஒருவர் மரணிச்சாதான், மண்டையை போட்டால் தான் வாரிசுரிமை வரும். ஆனால் அதே சமயத்தில் அதில் சட்டம் பேசுகிறது, ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு என்று பேசுகிறது. ஆனால் உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் நீதமாகவும் நேர்மையாக நடக்கணும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க.
எனவே உங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, உங்கள் குழந்தை விஷயத்தில் நீதமாக நடங்க. வேறு குழந்தை இருந்தால் அது மாதிரி அவங்களும் கொடுங்க. ஒரு குழந்தைக்கு மட்டும் என்ன கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவர் திரும்பி போய் அந்த அன்பளிப்பை வாங்கிட்டார், வாபஸ் வாங்கிட்டார் குழந்தைகிட்ட. எனவே அருமையான சகோதரர்களே, முதல் பேருக்கான நீ, ரெண்டாவது பேருக்கான நான் என்று சொல்வது அக்கிரமத்திலே அக்கிரமம், அநியாயத்திலே அருமையான, வரத்திலே பெருங்கொடுமை என்ற செய்தி என்ன செய்யணும் பார்க்கணும். நாம் சரியாக இல்லாதனால தாங்க கோர்ட்டுக்கு சிலவங்க மார்க்கம் தெரியாமல் போய் கோர்ட்டு உளரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். உளறனா குர்ஆனுக்கு மாற்றமாக, சுன்னாவுக்கு மாற்றமாக, ஷரியத்துக்கு மாற்றமாக, இஸ்லாத்துக்கு மாற்றமாக சொல்கிறாங்க. எனவே நாம் சரியாக இருந்தால் எல்லோரும் சரியாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வாத்தி தல் குர்பா ஹக்க வல் மிஸ்கீன், நீ செலவழிப்பதில் யார் யாருக்கெல்லாம் செய்ய வேண்டும் சொன்னால் குடும்ப உறவினர்களுக்கு செய்ய வேண்டும், மிஸ்கீன்களுக்கு செய்ய வேண்டும், அதனுடைய ஹக்கை செய்ய வேண்டும். அப்னி சபீல், வழிபோக்கன் என்று சொன்னால் வீடு வாசல் எதுவுமே இல்லை, நாடோடியாக அலைகிறார், அவருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று மார்க்க நமக்கு கட்டளையாக சொல்லி காட்டுகிறது. அடுத்து என்ன விஷயம்னா, கல்யாணம் முடித்த உடனேயே வாப்பா உம்மாவையும் போட்டுட்டு வர்றதும் இல்லை, அதாவது மதிக்காமல் மிதிக்கிறது மட்டும் இல்லை, கொடுமைகளில் கொடுமை. என்னைக்கு பாரக்கல்லாஹு லக்க உபாரக்க அலைக்குன்னு சொல்லி அந்த திருமண வாழ்த்த எல்லாம் வாப்பக்கம் வாழ்த்து முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரே சல்யூட் அடிச்சுட்டு போயிடும். பெரிய தவறு சவர்களை. இங்கேயும் கொடுமை நடக்குது பெற்றோர் மூலமாக, அதுக்கு பழி வாங்குற மாதிரி அங்கேயும் கொடுமை நடக்குது. இது கூடாது சகோதரர்களே. ஏன்னு சொன்னா, மனைவி மக்களை எப்படி காப்பாற்றுகிறோமோ பெற்றோர்கள் வசதி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் என்ற மார்க்கத்தை சொல்லி காட்டுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்தில் இஸ்ராவிலே வகல்லா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு பில் வாலிதி இஹ்சானா, எங்கேயெல்லாம் அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்வானோ, என்னை வணங்குவது கடமை என்று சொல்வானோ, அங்கெல்லாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, உதவி செய்வது கடமை என்று சொல்லி காட்டுகிறான். பில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் மனைவி மக்களை சொல்ல கேட்டு, குறிப்பாக மக்கள் சொல்ல மாட்டேன், மனைவியுடைய சொல்ல கேட்டு தகப்பனையோ தாயையோ புறந்தள்ளுவது, அவர்களை கவனிப்பாமல் இருப்பது பெரிய மாபெரும் குற்றம், பெரும்பாவத்தில் உள்ளதாக இஸ்லாம் என்ன செய்து சொல்லி காட்டுது. அல் இன்ஃபாக்கு அலைஹிமா இந்த ஹாஜத்திஹிமா, ரெண்டு பேருக்கும் நம்ம உணவளிக்க வேண்டும், உடையளிக்க வேண்டும், அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹு தஆலா துவாவை, நம்முடைய துவாவுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் மதிப்பளிப்பான். அவனுடைய துவாவுக்கு மன்றாடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசில் விழுந்து கொடிய ஆபத்திலிருந்தும், மிகப்பெரிய கோர ஆபத்திலிருந்தும், கொடிய கஷ்டத்திலிருந்தும், கொடிய துன்பங்களிலிருந்தும் நீக்கப்படுகிறது என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி மடக்கி திருப்பி பல பாபுகளிலே, பல பாடத்திலே கொண்டு வருவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், புதுசாக ஒன்றும் சொல்லலை. 3 நபர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். நடந்து கொண்டிருக்கும் மழை கொட்டோ என்று கொட்டியது. அப்பொழுது ஒரு குகைக்குள்ளே மலை அடிவாரத்தில் உள்ளே நுழைந்தார்கள். இப்போ இந்த சம்பவம் இதான் உங்களுக்கு தெரிஞ்சுப்போம். நுழைந்தார்கள். அதில் ஒருவர், அவங்க 3 பேரும் பேசிக்கொள்கிறாங்க. இப்போ அதாவது எப்படின்னு சொன்னால், குகைக்குள்ளே நுழைஞ்சாங்க. குகைக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் வாசல் மாதிரி இருந்தது, உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த 3 பேர் எந்த வாசலில் நுழைஞ்சார்களோ அந்த வாசல் பாறாங்கள் உருண்டு வாசலை அடைத்து கொண்டது. இப்போ வெளியே வர முடியாது, அவ்வளோதான். அல்லாஹ் தஆலா செட் பண்ணுறான் நம்ம இந்த மக்களுக்காக வேண்டி, பின்னால் வரக்கூடிய எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மழைக்கு பயந்து நனைஞ்சிட்டா உடம்பு போய் வீணாயிடுமே, காய்ச்சல் வருமே, இது வருமே, குளிர் வருமே நினச்சி ஒரு மலை அடிவாரத்தில் பாறைக்குள்ளே குகைக்குள்ளே நுழைஞ்சாங்க. எந்த வழியாக நுழைஞ்சார்களோ அந்த வழியை பெரும் பாறாங்கள் உருண்டு வந்து அப்படியே அடைச்சிட்டு வெளியே வர முடியாமல் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் 3 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். ஏதாவது நல்லமல் செய்தால் அது அல்லாஹுக்காக வேண்டி செய்தால், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி செய்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அமல் நம்மள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். ஏதோ வாழ்க்கையில் ஒரே ஒரு அமல் ரஹ்மானுடைய திருப்திக்காக வேண்டி, லி வஜிஹில்லா லி மர்லாத்தில்லா இப்திகா வஜிஹில்லா என்று அல்லாஹ் அடுக்கடுக்காக பேசுவானே, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரிலாவுக்காக வேண்டி செஞ்சுருந்தா அதை முன் வச்சு வாஸ்தாக வசீலாக வச்சு கேட்போம். அல்லாஹ் நமக்கு இந்த கஷ்டத்திலேருந்து திறந்து வானம் தெரியுமா ஆயிடும், நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் சொல்கிறார், அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, இன்னஹு காணலி வாலிதானி, எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள், ஷேகானி வயது தள்ளாடியவர்கள், கபீரானி வயது முதிர்ந்தவர்கள், ஆனால் அதே சமயத்தில் மம்ரஅதி எனக்கு மனைவி இருந்தார், ஒலி சபியத்தும் சிகாரும் பிள்ளை குட்டிகளும் இருந்தது, ஆனால் அரா அலைஹிம் அவர்களை நான் கவனித்து கொண்டு வந்தேன். அதே சமயத்தில் கனாத்துக்காக வேண்டி, வாழ்வாதாரத்துக்காக வேண்டி நான் ஆடு மேய்ப்பேன், அதை தான் வைத்து மனைவி மக்களையும் பெற்றோர்களையும் காப்பாற்றுவேன்.
அதுதான் என்னுடைய சொத்தாக இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார். மாலை நேரம் வந்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் பெற்றோர்களுக்கும் எனக்கு உணவு என்ன, அந்த ஆடிலிருந்து பால் கறந்து கொடுப்பது பழக்கம். இப்படியாக நான் செய்துவிட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளும் நித்த என்ன செய்வது தெரியுமா? இங்கே தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், முடிச்சிடறேன். இங்கே தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், என் மனைவிக்கும் என் மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு முன்னால் நித்தம் என் பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டு தான், என் தாயும் தந்தையை கொடுத்துட்டு தான் என் பிள்ளைக்கே கொடுப்பேன், என் குழந்தைக்கே கொடுப்பேன், என் மனைவி கொடுப்பேன், எனக்கு கொடுப்பேன். அந்தளவுக்கு மரியாதை செஞ்சுட்டு வந்தேன். எல்லாம் நீ சொன்னால் எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் செய்துட்டு வந்தேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடக்கலை, முன்னோர் காலத்தில் நடந்தது ரசூலா எடுத்து சொல்கிறாங்க. முற்காலத்தில் நடந்ததாக அந்த ஹதீஸ் வருகிறது. அது ரசூல்லா முற்காலத்தை பற்றி சொன்னால் அந்த சட்டம் நமக்கும் பொருந்தும் என்பது அர்த்தம். உசூல், பொதுவான உசூல், அதைத்தான் ரசூல்லா சொல்லி காட்டுவார்கள். எனவே அப்படி நான் செய்தேன், எல்லா நாளும் செய்தேன். ஒரே ஒரு நாள் நான் ஆடு மேய்த்து வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப நேரமாகிட்டது, நள்ளிரவாகிட்டது. என் பெற்றோர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கோ கவலை, ஒரு நாள் விடாமல் அவர்களுக்கு உணவளித்தோமே, அப்போ அது பிறகு தான் குழந்தைக்கு கொடுப்பேன், இப்போ மனைவி கொடுப்பேன், நான் சாப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி தூங்கிட்டு இருக்காங்களே, தூங்கக்கூடிய நேரத்தில் நல்லா அழுந்து தூங்குறது எழுப்புறது கூட பாவமாக நினைத்தேன். இன்றைக்கி பெற்றோருக்கு எந்த மாதிரிலாம் செய்கிறோம்? பெற்றோர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட மருந்து மாத்திரை போட்டு கொடுத்தாங்கன்னா அயர்ந்து தூங்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? தள்ளி விட்டு தண்ணியை கொண்டாங்க, வெந்நியை கொண்டாங்க, சாப்பாடை கொண்டாங்கன்னு சொல்கிறோம் பிள்ளைகள். ஆனால் அப்படி இருந்தாங்க. ஆனால் பால், அந்த ஹதீஸிலே வருகிறது, சஹியான ஹதீஸு, 100க்கு 100, யாருமே இதில் பிரச்சனைப்படலை. பால் பாத்திரத்தை வைத்துக்கொண்டு, பால் கோலத்தை கொண்டு வைத்துக்கொண்டு தலைமாட்டிலே நிற்கிறார் ஃபஜ்ர் வரை. அந்த ஹதீஸில் எப்படி வருது? ஃபஜ்ர் வரை. குழந்தையோ சுற்றி சுற்றி அழுகிறது பசியினால். ஆனால் அவர் நினைக்கிறார், இத்தனை நாள் செய்த அந்த வழிமுறையை இன்னைக்கு விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் போராட்டத்தில் இது பண்ணுகிறார். பின்பு பெற்றோர்கள் கொடுத்து பிள்ளைக்கும் கொடுக்குறார். நானும் சாப்பிட்டோம். யா அல்லாஹ், என் தாய்க்காக வேண்டியோ, என் தந்தைக்காக வேண்டியோ, என் பிள்ளைக்காக வேண்டியோ, எனக்காக வேண்டியோ, மோசத்துக்காக ரப்பே நீ சொல்லியிருக்கிறாய். முந்தைய வேதங்களையும் சொல்லப்பட்டது. நீ சொன்னதுனால நான் இப்படி செய்தேன். நான் செய்தது உனக்காக வேண்டி மட்டும் இருந்தால், மிர்லாத்தில்லா, உன் திருப்திக்காக வேண்டி இருந்தால், நீ வஜிஹில்லா, உன்னுடைய திருமுகத்துக்காக வேண்டி இருந்தால், இபத்திகா வஜிஹில்லா, உன்னுடைய உள்ளச்சத்தோடு நான் செய்திருந்தால், யா அல்லாஹ் நீ அதை பார்க்குறாய். இப்பொழுது நீ விடுதலை செஞ்சோன்னே பாறாங்கள் கொஞ்சம் நகர்கிறது. மற்றவங்க 2 பேர் அப்படி சொல்கிறாங்க. அந்த செய்தியை பார்க்குறோம். சகோதரர்களே, இதிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன? திருமணம் ஆகிவிட்டாலும் கூட நம்மளை வளர்த்தெடுத்தவர்கள், நம்மளை வார்த்தெடுத்தவர்கள், நம்முடைய அவர் கருவறையில் நாம் வளர்ந்தோம், ஆனால் உலகத்துக்கு நமக்கு அறிமுகம் செய்தவர்கள், நம்மளை ஆளாக்கினவர்கள் என்றென்றும் மரணிக்கக்கூடாது, என்றென்றும் அவர்களை மறக்கக்கூடாது. அவர்கள் மரணித்தாலும் கூட அவர்களுக்காக எல்லா நேரத்திலும் துஆ செய்யும். ரப்பனா ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி சகீரா என்பதை சஜிதாவிலையும் தஷஹூதிலே அத்தஹியாத்திலையும் எல்லா நிலையிலையும் சொல்ல வேண்டும். அவருடைய ஊருக்கு போனால் கபரை ஜியாரத் செய்ய வேண்டும். எத்தனையோ கபர்களை போய் நம்ம ஜியாரத் செய்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அங்கே நின்று அவர்களுக்காக வேண்டி எல்லா பாவங்களை மன்னித்து தான் செய்கிறோமான்னு கேட்டனா செய்யலை. அப்போ உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் மரியாதை கொடுத்தால் மரணித்த பிறகும் கண்டிப்பாக மரியாதை கொடுப்போம் என்ற இந்த செய்தியைத்தான் நபிகளார் நமக்கு உணர்த்துகிறார் என்ற செய்தியை அருமையான சகோதரர்களை பார்க்கிறோம். எனவே குடும்ப செலவிலே பெற்றோர்களும் நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கும் சொத்து நிறைய இருந்தால் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு செலவினத்தை பற்றி சொல்லி காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் எதை கேட்டோமோ இதை சொன்னோமோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு ரஹ்மான் தௌஃபீக் அளிப்பான் என கூறி முதல் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அல் ஃபுர்கானில் மஜீத் அஸ்கினூஹுன்ன மின் ஹைஸு ஸகன்தும். அருமையான சகோதரர்களே, அதாவது மனைவி மக்களுக்கு இஸ்லாம் செலவழிக்க சொல்வது சட்டங்களாக எந்த அளவுக்கு வாக்குதுன்னா இன்றைக்கி நடைமுறையில் இல்லை. நடைமுறையில் இல்லாதனால தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு பெண்ணை தலாக்கு விடுறோம், முதல் தலாக் விடுறோம், விட்டதுனால அவன் நம்ம மனைவி இல்லைன்னு ஆயிடாது. 3 தடவை தலாக் விடலாம். வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் ஒரடியாக 3 தடவை தலாக் 3 ஒரே இடத்துல சொன்னாலும் கூட ஒரு தலாக்காகத்தான் கணிக்கப்படும் மார்க்கம். ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம், கோபத்திலேயோ ஆத்திரத்திலேயோ பிரச்சனை வேகமாக வெடிச்சுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் தலாக்கு விட்டாலும் கூட அவள் நமக்கு மனைவி அந்தஸ்து தான் இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான் சூரத் தலாக்கில், அஸ்கினூ உன்ன மின் ஹைஸு சக்கன்னு, நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர்களோ
அங்கே தான் அவங்கள குடியிருக்க வைக்கணும். மின் உஜுதிக்கும், உங்கள் உழைப்பில் எங்கே நீங்கள் குடியிருக்க வைக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் குடியிருக்க வைக்கணும், துரத்தலாம் முடியாது என்று சொல்லி காட்டுறோம். ஆனால் நம்ம மீட்டெடுத்துக்குள்ளாகவே கணவர் மண்டையை போட்டால் மீராசிலே வந்துடுவாங்க. நல்லா கவனிக்கணும், தூக்கம் கலக்க இருக்குது. நமக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் தான் பிரத்தியமாக தூக்கம் வரும், மற்ற நாள் நம்ம தூக்கம் வராது. தூக்கம் இருந்தால் நம்மளை தூக்கிடுவாங்க, நல்லா தூக்கிறதுக்கு முன்னால் நிர்வாகம் தூக்கும். அதனால் மீராசில் கூட வந்துடுவாங்க. நல்லா புரியணும், மீராசில் கூட வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தலாக் விட்டேன்னு சொன்னா நஃபகா கிசுவத்துக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். மீட்டராக இருந்தால் மீட்டலாமே, மீட்டிக்கொள்ளலாம், மார்க்கம் சொல்லி காட்டுது, குர்ஆன் பேசுது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரு தலாக் விட்டா போனால் போயிட்டு போதும், நான் போயிடுறாங்க. இது தப்பு. நம்ம நஃபகா கிசுவத்து படிவுடையும் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம வீட்டில் தான் வச்சுக்கணும். ஆனால் நடைமுறையில் இல்லை. மீட்டாவிட்டாலும் கூட அந்த 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 காலத்தில் வந்து அவங்க வாழ்ந்தக்கூடிய முதல் தலாக்கு விட்டு ரெண்டாவது தலாக்கு விடுறதுக்கு முன்னால் அவங்க கணவர் இறந்து போயிட்டாலும் மீராசிலையும் சாயண்ட் ஆகிடுவாங்க, வராசத்துலேயே வந்துடுவாங்க என்று என்ன செய்யுது மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. ஆனால் இது தலாக்கு ரஜவியான்னு சொல்வார்கள், மீட்டிக்கொள்ளலாம். ஒரு தடவை விட்டுட்டு அடுத்து நம்ம சமாதானம் ஆகிட்டு மனம் மாறிட்டு சரி போயிட்டு போது, எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்குது, இப்படி தானே ஆகிடுச்சு சொல்லி மீட்டிக்கணும் மனுஷன். ஒரு நேரத்தில் கோபத்தில் இது பண்ணிடுவான், அப்புறம் பணிவாயிடுவான் என்ற செய்தி என்ன செய்யக்கூடும். அதே சமயத்தில் தலாக்கை பாயினா, தலாக்கை பாயினா 3 தலாக்கு விட்டாச்சு, விட்டாலும் கூட நம்ம வீட்டில் தான் வச்சுக்கணும், நாம் தான் பார்க்கணும், நாம் தான் எல்லாம் செய்யணும். ஆனால் எப்போ எந்த சந்தர்ப்பம்னா ஹாமிலா, வயிற்றில் குழந்தைய வச்சுருக்கா. யார் குழந்தை? நம்ம குழந்தை தான். அப்போ என்ன செய்யணும், நாம் தான் அவங்களுக்கு என்ன செய்யணும், எல்லாம் செய்யணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள், ஒயின் குன்னா ஊலாத்தி ஹம்லின், சூரத் தலாக் எடுத்து பார்த்தா தெரியும். ஒயின் குன்னா ஊலாத்தி ஹம்லின், நீங்கள் தலாக்கை பாயினாக ஆகிட்டு 3 தலாக்கு விட்டாச்சு, விட்டக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து வயிற்றில் குழந்தை இருந்தேன்னு சொன்னால் ஃபான்ஃபிகு அலைஹின்ன, அவர்கள் மீது நீங்கள் தான் செலவழிக்க வேண்டும். ஹத்தா எலான ஹம்ல உன்ன, குழந்தையை பெறுவரை. ஃபைன் அரதானலக்கும் ஃபாத்து உன்ன, குழந்தையை பெற்று அவர்கள் வந்து குழந்தைக்காக வேண்டி நீங்கள் தான் தலாக்கு பாயின் ஆகிடுச்சே, விட்டாச்சே 3 தலாக்கு, அவர்கள் வந்து காசு கேட்குறாங்க. குழந்தை உன் குழந்தை தானே, பால் விட்டோன்னா காசு தான் கேட்டால் கூலி ஃபாத்து உன்ன, கூலி கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். உஜூர ஃபாத்தூன உஜூர உன்ன, கூலியை கொடுத்து ஆக வேண்டும். லா துஹ்ரிஜு உன்ன மின் புயூத்தின வலா யஹ்ருஜுன, அல்லாஹ் எப்படி போடுற மாதிரி என்ன கோர்ட்டு. அந்த நீங்கள் இந்த குழந்தையை பெற்றெடுக்க நினைக்கும் அவன் வீட்டை விட்டு நீ போகாத, அவனை விரட்டக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா துஹ்ரிஜு உன்ன, அவர்களை மின் புயூத்தின, அவங்க வீட்டை விட்டு நீங்கள் துரத்தாதீங்க, வலா யஹ்ருஜுன, நீங்களே வெளியாகாதீங்கம்மா பெண்களே அப்படின்னு அல்லாஹ் ஆர்டர் போடுறான். அதனால் இது நம்ம நடைமுறையிலே இல்லை. என்னடா இப்படி ஒரு குர்ஆனில் இருக்குது, அன்றைக்கி தான் இறங்கிச்சா ஜும்மா நேரத்தில் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வசனம் ஜும்மாவில் தான் இறங்கியிருக்கும் பொழுது, ஆனால் தெரிஞ்சாலும் கூட நம்ம என்ன செய்யலை, நடைமுறையில் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கிறோமா மிதிக்கிறோமா, நம்ம தான் கேள்வி கேட்கணும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றும் தெரியாத கூழ்முட்டைகள், அதாவது ஒன்றும் தெரியாத குஃபார்கள், அவங்களுக்கு மார்க்க வாதம் தெரியாது, ஏன்னா அவர்கள் வேணால் நீதி அரசர், நீதிக்கு மேலே அரசன்னு சொல்லிடலாம். என்ன செய்கிறாங்க, வேறு மாதிரி ஏதோ ஒரு பெண் மார்க்கம் தெரியாமல் அங்கே தீர்ப்புக்கு போனதுனால சட்டங்கள் என்னது மாற்றி சொல்லப்படுகிற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ நாம் சரியாக இருந்தால் மார்க்கம் சரியாக இருக்கிறது, நாம் சரியான சட்டத்திட்டங்களை பேணினால் அல்லாஹ் இடத்துல நமக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் கூலி கிடைக்கும். மார்க்க சட்டத்திட்டங்கள் தான் குர்ஆனுடைய வாக்கியங்களாக இருக்கிறது, வார்த்தைகளாக இருக்கிறது. அதாவது இதுக்கு பேர் சட்டநூல், குர்ஆனுக்கு பேரே சட்டநூல். எனவே அந்த சட்டங்களை மதித்து ஈருலகத்திலையும் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் யாவர்களுக்கும் தருவானா என கூறி என்னுடைய ஹுத்பா நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.